அனைவருக்கும் வணக்கம். 48 நாள் விரதம் பற்றி நான் கொடுத்திருந்த பதிவுக்கு ரொம்ப எல்லாருமே வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம செய்யறது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது அப்படின்றது இந்த கமெண்ட்ஸ்லலாம் நான் நிறையவே படித்தேன். கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையுமே வந்து நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறதுன்றது ஒரு சகஜமான விஷயம். ஸோ அது மாதிரி தான் நம்மளுடைய சகோதரிகள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நிறைய மெசேஜஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் வந்து தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து 100 இல்லை 200% கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவு எனக்கு இருந்த பிரச்சனையை வந்து எனக்கு க்யூர் ஆச்சு. ஸோ அதே போல் நீங்களும் முழுமையாக நம்பிக்கையோடு முருகரை வேண்டி உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க. விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் மனசார அவரை வந்து நினச்சிக்கிட்டு 2 வேளை சஷ்டி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து க்யூர் ஆகும். அதுக்கப்புறமா வந்து கண்மணி லைஃப் ஸ்டைல் அப்படி சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கவுமே பார்த்திங்கன்னா மாடம் விளக்கு மாடம் ஸ்டாண்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு பற்றி கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து ஆச்சரிக்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினது தான். இந்த மாடல் வந்து நானாகவே வரைஞ்சி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. இதுக்கு வந்து லிங்க் எதுவும் இல்லை. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கொடுத்துருந்த ரிப்ளைக்கு நீங்களும் வந்து நன்றி சொல்லி போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களுமே வந்து இந்த 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாவோ இந்த பதிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கொடுத்துருந்த இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கும் அது மோட்டிவேட் ஆகி நீங்களும் வந்து இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாருடைய வேண்டுதலுமே வந்து கண்டிப்பாக நடக்கும். நான் அதை ரொம்ப முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக வந்து நம்ம நம்பிக்கை வந்து என்றைக்குமே வீண் போகாது. கடவுளை மனசார நம்புங்க. நம்பி உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. எதுவோ கட்டாயம் இல்லை, வருத்திக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சசி கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து 2 இயர்ஸாக எனக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து நானும் வந்து பல தடவை வந்து 48 நாள் விரதம் இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி ட்ரை பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக முடியும். சின்ன ஒரு விஷயந்தான் அது. ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உங்களை வந்து ஹார்டாக வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 2-3 நாளைக்கு மேலே வந்து நம்மளால் அந்த விரதத்தை இருக்க முடியாது. நம்மளுடைய உடம்பு எந்த விதத்தில் தாங்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ காலையில் மட்டும் சாப்பிடாம இருங்க. அந்த காலையில் சாப்பிடாமல் இருக்கிற நேரத்துலையும் பழங்களை எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க, ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கின்னு மதியானத்தில் நீங்கள் நார்மலாக 2 வேளை சாப்பிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 2 வேளை சஷ்டியை மட்டும் தவறாமல் படிங்க. உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னாலும் சஷ்டியை போட்டு விட்டுட்டு காதில் கேளுங்க. எப்படி வேணாலும் நம்ம அந்த நாளில் நம்ம சஷ்டியை வந்து உச்சரிக்கணும். அதுதான் முக்கியம். மற்றபடி பெரிய விஷயம்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்களுமே 48 நாள் வெற்றிகரமாக இருந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. நானும் இருந்தேன் சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய வேண்டுதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சாய் 540 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து இந்த 24ஆம் தேதி தொடங்குறீங்களே தைப்பூசம் மாதிரி இது வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாள் வருதா, அந்த நாளில் நம்ம முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் இருக்கணும்னு தோணும். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்போ தொடங்கணும்னு தோணுதோ அந்த டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தானே கண்டி இதில் விசேஷ நாள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது 24ஆம் தேதி சஷ்டி அப்படின்றதுனால நான் அந்த நாளில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணது தானே கண்டி. மற்றபடி எந்த ஒரு விசேஷ நாளும் வரலை, நானாக எடுத்தது தான் இது. அதே போல் இந்த 24ஆம் தேதி தொடங்கி 48 நாள் என்றைக்கு முடியுதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது 48 நாள் நடுவில் வந்து எனக்கு வந்து
3 நாள் அந்த மாத பிரச்சனை வரும் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து எனக்கு எப்போ எப்போ வரும்ன்றது தெரியாது. அந்த ஒரு 3 நாளை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா விட்டுருவேன். அதை கணக்கு எடுக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு 19, 20 நாள் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 20 நாள் நான் இருந்துட்டேன். நாளைக்கு இருந்தால் 21வது நாள் அப்படின்னாக்கா, அந்த 21வது நாள் என்னால் இருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த 3 நாளை நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். அந்த 3 நாளைக்கு அப்புறம் நான் என்னைக்கு தொடங்குறேனோ அந்த நாளை தான் 21வது நாளாக கணக்கெடுக்குவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம அந்த கணக்கை எடுத்துக்கணுமே கண்டி அந்த 3 நாளை வந்து நம்ம கணக்கில் வைக்கக்கூடாது. இதுவும் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம்லி உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து அதுதான் அவங்க கேட்டிருந்த கேள்வி என்னன்னாக்கா, இதோட முடியிற நாள் என்னைக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முடியிற நாளுன்றது நம்ம உடம்பு சார்ந்த ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, நமக்கு அந்த 3 நாள் பிரச்சனை வந்து எப்படி நம்ம கிளியர் ஆகுறோமோ அதை பொறுத்து அடுத்து நம்மளோட விரதம் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம அந்த 48 நாளை வந்து முடிக்க போகிறோம். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ நான் 24 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நடுவில் எனக்கு எந்த நாளில் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து நான் கணக்கு வச்சுப்பேன். 20 நாள் இன்றைக்கி நான் இருந்துட்டேன். 21வது நாள், 22, 23 என்னால் இருக்க முடியலன்னா, அந்த டேஸை வந்து நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். நான் என்னைக்கு திருப்பினும் விரதத்தை தொடங்குறேனோ அந்த நாளை 21, 22ன்னு சொல்லி கணக்கு எடுத்துப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷீலா சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு கனவு. நிச்சயமாக உங்களுடைய கனவும் பலிக்கும். என்னால் முடிஞ்ச மாதிரியான விரதத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. உண்மையாகவே அதுதான் கரெக்டான விஷயம். உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அது போல் செய்யுங்க. முடிஞ்ச விரதத்தை தான் நம்ம எடுக்கணுமே கண்டி நம்மளை கட்டாயப்படுத்தக்கூடாது. இது நான் லாஸ்ட் வீடியோலையும் நிறைய சொல்லிட்டேன். இந்த வீடியோவிலும் நான் நிறைய சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய உடம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை கடைப்பிடிங்க. நீங்கள் சொல்லியிருந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. சஷ்டி மட்டும் உங்களால் முடிஞ்ச 2 வேலையும் தொடர்ந்து படிங்க. மனசுருகி முருகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நடக்கும். கவலையே படாதீங்க. நானும் உங்களுக்காக நிச்சயமாக ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முக்காலிக்கு வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு ஐடியா வந்து நல்லா இருந்தது. நானுமே அதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னென்னா, நம்ம இந்த துளசி மாடத்துக்கிட்டலாம் வந்து செடிங்க வச்சுருக்கிற தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கும். அதே இடத்து பக்கத்துலேயே வந்து இந்த உருளி ஸ்டாண்டும் நான் வைக்கிறேன் அப்படின்றதுனால என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியே இவங்க வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் நான் செய்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய பாவை விளக்குக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய வாட்டி பாவை விளக்கு எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து பாவை விளக்குடைய லிங்க்கு கேட்பாங்க. பாவை விளக்குக்கு வந்து லிங்க்கு கிடையாது. நான் இது கிரிவலம் போகும்போது திருவண்ணாமலையில் வாங்கினது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையிலேயே மூக்குப்பொடி சித்தர் மண்டபத்துக்கு தாண்டின உடனே இந்த கடைங்க வந்து நிறையவே இருக்கும். 2 கடை வந்து ஆப்போசிட்டாகவே இருக்கும். அந்த கடையில் வந்து இந்த பாவை விளக்கு கிடைக்கிது. நிற்கிற மாதிரி பாவை விளக்கு, அதுக்கப்புறமா வந்து மண்ணால் ஆன பாவை விளக்கு, இது வந்து செராமிக்கு. மண்ணில் செஞ்ச பாவை விளக்குலாம் கூட இருக்குது. ரொம்ப அழகழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ரமேஷ் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து நானும் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப வெற்றிகரமாக 48 நாள் உங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல விரதத்தை எடுத்து உங்களுடைய வேண்டுதல் இல்லை, இந்த பதிவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அவங்க எல்லாருடைய வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமும் ப்ரே பண்ணிக்கோங்க. தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க சிஸ்டர் எல்லாருக்குமோ சொல்கிறேன், தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்க மேவ வாராதே வினை. இதுதான் உண்மை. இதை மட்டும் நம்புங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும்.
கண்டிப்பா என்னோட இந்த பதிவும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க எல்லாரோட டவுட்டையும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.